குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி இப்போ தேதி பார்த்திங்கன்னா 23 மார்ச் 2026. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அணு ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் தாக்குதல், ஏராளமானோர் பலத்த காயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரேல் அகெயின் ஈரான் மேலே ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அவங்களோட அணு ஆராய்ச்சி மையத்து மேலே. இப்போ அதே மாதிரி இவங்களும் போய் அங்கே பதிலடி தாக்குதல் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த நியூஸில். இப்போது ஈரான் வந்து தாக்குதல் நடத்துனாங்கல்ல, ஓகே, அதுக்கு வந்து நிறைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. சரியா? அந்த நகர் பேர் பார்த்திங்கன்னா டிமோனோ நகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க மேலேயும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த ஈரான். சரியா? ஸோ நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நீங்கள் திறக்க ஒரு 48 hours கொடுத்துருக்காரு, டெட்லைன் மாதிரி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் மீறினீங்கன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் ஈரான் வந்து மறுபடியும் இல்லை, அது மூடப்பட்டு தான் இருக்கும், நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது எங்கே எப்படி போகுதுன்னு தெரியல. ரொம்ப வேர்ஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நம்ம முடிஞ்சிடும்னு நினச்சோம், பட் இது மேலும் மேலும் வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு அரசியல் செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி இருந்தது. என்னென்னா வந்து திமுக கூட்டணியிலேருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க வந்து விலகியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தொகுதி தான் ஒதுக்குவான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க 2 தொகுதி ப்ளஸ் சில இம்பார்ட்டண்ட் கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க. சரியா? சமூக நீதி சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள். அதை வந்து அவங்க செயல்படுத்தலைன்னு சொல்லிட்டு நேற்று இவர் விலகியிருக்கார் அந்த கூட்டணியிலேருந்து. ஓகே, சரி, அதுதான் இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. சொல் புதிது திட்டம் 30 சொற்கள் இறுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பில் சென்னையில் நடைபெற்ற சொல் புதிது திட்டம் கூட்டத்தில் ஆங்கில சொற்களுக்கு இணையாக 30 தூய தமிழ் சொற்கள் இறுதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எதை பேசிஸில் பார்க்குறோம் அப்படின்னா கலை சொற்கள்னு நமக்கு ஒரு டாபிக் இருக்குது இல்லையா? ஸோ இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து அதுக்கு எதிரான தமிழ் வேர்ட்ஸை சூஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் இது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பேப்பர்லேயே வந்ததால். சரியா? ஸோ என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்திங்கன்னா பிவைல் டர்ன்ஸ் அப்படின்றது திகைப்பு நிலை. ஓகே, அடுத்து பயோடீசல் அப்படின்னா உயிரி டீசல். டெலுலுன்ற வேர்டு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அந்த படம் வந்ததால் சர்வமயம். ஸோ அதோட தூய தமிழ் சொல் பார்த்திங்கன்னா மாய்மாலர். ஓகே, அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா புவி அரசியல். பவர் லாண்ட்ரின்றது மின் சலவேகம். ஸ்பாட் விசிட் அப்படின்னா கள ஆய்வு பணி. அடுத்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னா சுற்றுலா மற்றும் பயணப்பணி. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா டிடிஆர் பயணச்சீட்டு கண்காணி. சரியா? நம்ம என்ன சொல்லுவோம், டிடிஆர்னால் பயணச்சீட்டு நடத்தின அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஆனால் தூய தமிழ் சொல்ல வந்து பயணச்சீட்டு கண்காணி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்ஸ் அப்படின்றது தச்சு பணியகம் ஆகிய உட்பட 30 ஆங்கில சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் இறுதி செய்யப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா கூட, இங்கே தமிழ் வளர்ச்சி கழகம் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா ஒரு நோட்டீஸாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் பாதிக்காது, தேர்தல் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதனால் ஒரு விஷன் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்பிவி வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், கார்டிசில் அப்படின்றது நம்மளுடைய மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா February 28 அஜ்மீர் அப்படின்ற ராஜஸ்தானில் இருக்கிற அஜ்மீர் அப்படின்ற ஒரு இடத்துல தொடங்கியிருப்பாங்க. சரியா? நம்ம தமிழக அரசாங்கம் அதுக்கு முன்னாடி சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. முதல் கட்டமாக 4 மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, இந்த 4 மாவட்டங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, மற்றபடி தமிழில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்க. அந்த 4 மாவட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, சரி, அடுத்து அப்படியே வந்தாங்கன்னா அரசியல் நியூஸஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி ஆர்டிக்கலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாஜகவோட வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டாக்டிக்ஸ் அண்ட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஹை லெவல் கமிட்டி ஒன்று ஒரு கூடியிருக்காங்க நம்மளுடைய பிரதமர் தலைமையில். ஸோ அது வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி, இது எனர்ஜி பொருள் எல்லாமே வந்து கரெக்டாக வருமா ஃப்யூச்சரில் அப்படின்றத பற்றி ஒரு டிஸ்கஷன். ஏன்னா இந்த போர் சூழல்னால. ஸோ
மற்ற நாடுகள் எப்படி கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்கெடியூல் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இங்கே ஒன்று இருந்துச்சு, என்னென்னா வந்து அரசின் தலைவராக 8931 நாள்கள் பிரதமர் மோடி வரலாற்று சாதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒரு கவர்மெண்ட்டுடைய லீடர், சரியா, ஒரு அரசின் தலைவராக இவர் வந்து இவ்வளோ நாள் பயணிச்சிருக்காரு. இதுதான் வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட்டு ஒருத்தர் இவ்வளோ நாள் பயணிக்கிறது இது ஹையஸ்ட். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா சிக்கிமோட முன்னாள் முதல்வர் பவன்குமார் சாம்லிங் அப்படின்றவர் தான் வந்து 8930 நாட்கள் இருந்திருப்பார். அவரோட கட்சி தலைவராகவும் இருந்திருப்பார், ஒரு முதல்வராகவும் இருந்திருப்பார். சரியா? முதல்வராகவும் அவ்வளோ நாள் பயணிச்சிருப்பார். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இதை வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. இப்போது அவர் 2001 அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் முதல்வராக பதவியேற்றிருப்பார். சரியா? அதுவே கண்டினியூ ஆகி 2014 வரைக்கும் இருந்திருப்பார். அப்புறம் 14 பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அதை வந்து இது பண்ணியிருப்பார், ராஜினாமா பண்ணியிருப்பார். சரியா? 2014 அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, பிஜேபி. ஸோ அதனால் இவர் பிரதமராகவும் ஆகியிருப்பார் 2014. ஸோ இது வந்து கண்டினியூட்டியாக இவ்வளோ நாள் இது வருது. இப்போது 2019 மக்களவைத் தேர்தலில் அவங்க தான் ஜெயித்தாங்க, 2024 மக்களவைத் தேர்தலில் அவங்க பிஜேபி தான் ஜெயித்தாங்க, கூட்டணி தான் ஜெயித்தாங்க. ஸோ இவர் தான் பிரதமராக இவ்வளோ நாள் கண்டினியூ ஆகிட்டுருக்காரு. ஸோ இந்த கவுண்ட் வந்து தொடர்ந்து இவ்வளோ நாள் வந்திருக்கு இன்றைக்கி. சரியா? அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், ஹையஸ்ட்டு பிரதமர் இப்போ பிஎம்மாக எவ்வளோ நாள் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு அப்புறம் இவரை பார்த்துருப்போம். சரியா? இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. இந்திரா காந்தி அவர் முறியடிச்சிருப்பார் செகண்ட் பிளேஸில். சரியா? அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு இவ்வளோ பிரதமரான இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்கு பின் பிறந்த நாட்டின் முதல் பிரதமர் என்ற சிறப்புடைய மோடி நேருக்கு பின் தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்த 2வது பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிக்யூட்டிவாக இவ்வளோ நாள் இருந்தவர் இவர் தான் செகண்டு. ஓகே, இது முன்னாடி பார்த்த நியூஸ் தான், நிறைய வந்துருச்சு. ஸோ நம்ம அதை ரிவைஸ் பண்ணுறோம் ஒரு வாட்டி. சரியா? ஸோ நிறைய வாழ்த்துக்களும் அவருக்கு குவியுது. சரி, அதான் இங்கே பார்க்குறோம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்ன பேசிஸில் ஒரு எத்தனாவது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பறவை காய்ச்சல் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட கிண்டி பார்க் வந்து காகங்கள் இறந்ததால் அந்த பறவை காய்ச்சல் பரவுறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க மூடியிருப்பாங்க கிண்டி பார்க்கை கூட. ஸோ இப்போ வந்து ஒரு பொது சுகாதாரத்துறை ஒரு அஃபிஷியலாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை தடுக்க வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுமக்களுக்கு ஏதாச்சும் இருமல் காய்ச்சல் இருந்ததுன்னா உடனடியாக போய் மருத்துவர் அணுகுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பறவைகள் காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து பறவை டு பறவை அந்த மாதிரி பரவுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கழிவுகள் மூலமாகவும் பரவுது. ஓகே, இந்த வைரஸ் பேர் பார்த்திங்கன்னா வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படின்ற ஒரு பாதிப்பை வந்து கொசுக்கள் மூலமாக மனிதனுக்கு பரவும். இப்போ கொசு வந்து அதுக்கு வந்துருச்சுன்னா கொசு வந்து நம்மளை கடிக்கும்போது நமக்கு வரும் இல்லையா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அந்த வைரஸ் நேம் நோட் பண்ணிக்கோங்க, வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, அடுத்து வந்தீங்கன்னா அரசியலை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்தது 16,700 மெட்ரிக் டன் எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்காவிலேருந்து இந்த கப்பல் நேம் நோட் பண்ணிக்கோங்க, பைக்ஸஸ் பயோனியர் அப்படின்ற ஒரு கார்கோ ஷிப். சரியா? அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்தும் ஒரு ஆக்வா டைட்டன் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து க்ரூட் ஆயில் ஏற்றிட்டு வந்திருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி 2 பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் ஏற்றிட்டு வந்து ஷெல்லாங் கப்பல். அடுத்து வந்து எல்பிஜி ஏற்றிட்டு வந்தது என்னது, ஷிவலாக் மன், அப்புறம் அந்த நந்தா தேவின்ற கப்பல். சரியா? ஸோ இந்த கப்பல் நேம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே, மார்ச் 22. ஸோ அதை பற்றி மோடி அவர்கள் சிலது பேசியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா 2030 எல்லாருக்கும் சுகாதாரமான குடிநீர் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி இந்தியா பயணிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த டார்கெட் 2030ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம நிறைய இடத்துல அதை பார்க்குறோம். சரி, அடுத்து வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் செய்திகள் இல்லை, நாளைக்கு சேர்ந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.